எங்களை பொறுத்தவரையில், ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இந்தியா, அதாவது ஈழத்தமிழர்களின் வெளிவார கொள்கை என்று சொன்னால், நான் கதைக்கிறது இப்போது வெளிவார கொள்கை என்று சொன்னால் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில். இப்ப எங்களிடம் அவ்வாறு கொள்கைகள் இருக்கிறதான்றது தெரியவில்லை. அப்போதைய கொள்கையில் உங்களுக்கு தெரியும், தமிழகத்துடனான ஒரு தொடர் உறவு ஒரு வேறுபட்டது, இந்தியாவுடனான ஒரு உறவு வேறுபட்டது, உலக நாடுகளுடனான ஒரு உறவு வேறுபட்டது. எல்லோருடனும் நட்பாகத்தான் இருந்தார்கள். யாருடைய அரசியலுக்கும் அவர்கள் ஒருபோதும் போனதும் இல்லை, ஒருபோதும் கருத்து கூறியதும் இல்லை. ஆட்சியை மாற்றுகிறேன், அதை மாற்றுகிறேன் என்று எந்தவித கருத்தும் அவர்கள் சொன்னதில்லை. தங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்பார்கள். அதாவது தமிழகத்துக்கும் எமக்குமான தொடர்பு என்றது என்னென்றால் பரஸ்பர உதவி. ஆனால் தமிழகத்தின் அரசியலுக்கு நாங்கள் இல்லை. அரசியல் பொருளாதார உதவிகள், அதுதான் கூடுதலாக தமிழகத்துக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான உறவுகளாக இருந்தது. அது ஒரு எங்களுக்கு அயல் நாடு, ஒரே மொழி பேசுபவர்கள் என்பதால் இன்னும் கொஞ்சம் நெருக்கம் கூட. ஆனால் அங்கு இப்படி ஒரு, உங்களுக்கு தெரியும், 1967ஆம் ஆண்டுல இருந்து 2 திராவிட கட்சிகள்லாம் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருந்தன. ஆனால் அந்த ரெண்டையும் தூக்கி எறிந்து இப்போது ஒரு தமிழர் அங்கு வந்திருப்பது தென்னாசிய பிராந்தியத்துக்கு ஒரு நல்லது என்று மட்டுமல்லாது ஈழத்தமிழர்களுக்கும் அது ஒரு அனுகூலமானது ஒன்றுதான். நாங்கள் இதில் எங்களுக்கு என்ன அவர்களிடமிருந்து பெற முடியும் என்பது, 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் வந்திருந்தார். அதற்கு பிறகு விடுதலை புலிகளுக்கும் அல்லது தமிழீழ போராட்டத்துக்கும் அவருக்கும் இடையிலான உறவுகள் எல்லோரும் அறிந்தது, நான் இங்கு சொல்ல தேவையில்லை. அவரின் எல்லைக்கு உட்பட்டு அவர் என்ன தர இயலுமோ அதை தந்தார். நாங்களும் எங்கள் எல்லைக்குள் நின்று கொண்டு என்னத்தை பெற இயலுமோ அதை பெற்றோம். அதுதான் 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவு என்று சொல்வது. இப்ப விஜய் மூன்று இடங்களில் கையெழுத்து வைத்திருக்கின்றார். ஒன்று மின்சாரம், 2வது பெண்களுக்கான பாதுகாப்பு, 3வது முக்கியமானது போதை வஸ்து ஒழிப்பு. அந்த போதை வஸ்து உங்களுக்கு தெரியும், அதால் வடக்கு கிழக்கு பாதிக்கப்பட்டது மிக அதிகம். இந்தியாவிலிருந்து தான் பெருமளவானது. நீங்கள் அந்த ஹிஸ்டரியை தூக்கி பார்க்கலாம். கடந்த 5 வருஷமோ 10 வருஷமோ எவ்வளவு கஞ்சாவோ என்னவோ பாக்கு நீரிணைகளால் வந்தது, எத்தனை கைப்பற்றிய என்று சொல்லி அது நாங்கள் இணைந்து பணியாற்றலாம். ஏனென்றால் அது போதை வஸ்து என்பது தனிய பொருளாதார ரீதியாக பணம் சம்பாதிப்பதற்கு பயன்படுத்துவது மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக இன அடக்குமுறைக்கு ஒரு இளைஞர்களை தவறாக வழிநடத்துவதற்கும் அவர்களை இந்த தனது இனம் தொடர்பான சிந்திக்க விடாமல் செய்வதற்குமாக அரசியல் காரணங்களுக்காக கூட அது பயன்படுத்தப்படுவதுண்டு.